ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு ஹிந்தியில் ஸ்வர் கற்றுக்கலாமா? ஸ்வர்னா உயிர் எழுத்துக்கள். நம்ம தமிழ் அ இருக்குல்ல, அதே மாதிரி ஹிந்திலையும் அ ஸ்வர்ன்னு சொல்லுவோம். உயிர் எழுத்துக்களில் ஹிந்தியில் ஸ்வர்ன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் வவல்ஸ். ஓகே, இப்போ அனாஸ். அனாஸ்னா அன்னாச்சி பழம், பைனாப்பிள். ஆம். ஆம்னா மேங்கோ, மாம்பழம். இமாரத். இமாரத்னா பில்டிங், ஒரு கட்டிடத்தை இமாரத்னு சொல்லுவாங்க. ஈக். ஈக். ஈக்னா கரும்பு, சுகர் கேனை ஹிந்தியில் ஈக்குன்னு சொல்லுவாங்க. உள்ளு. உள்ளுனா ஆந்தைன்னு அர்த்தம். ஆந்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? ஆவுல்னு சொல்லுவாங்க. ஊண்ட். ஊண்ட்னா ஒட்டகம். ஒட்டகம்னா கேமல். ரிஷி. ரிஷி. ரிஷினா செயிண்ட். செயிண்ட்டை தமிழ் என்ன சொல்லுவாங்க? முனிவர். முனிவரை தான் ரிஷின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஏடி. ஏடினா ஹீல்னு அர்த்தம். ஹீல்னா குதிக்கால். நம்மளோட கால் பாதம் இருக்குல்ல, அதை ஏடின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஐனக். ஐனக் அப்படின்னா மூக்கு கண்ணாடின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்பெக்டாக்கிள். ஸ்பெக்டாக்கிளை தான் ஹிந்தியில் ஐனக்னு சொல்லுவோம். ஓக்லி. ஓக்லி. நம்ம உரல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த உரலை தான் ஹிந்தியில் ஓக்லின்னு சொல்கிறோம். ஓக்லினா மோட்டர் அண்ட் பெசல். ஔஷத். ஔஷத்னா மருந்து. நம்ம ஜுரம் வந்தால் குடிப்போம்ல மருந்து, அந்த மருந்தை ஔஷத்ன்னு சொல்லுவோம். தமிழில் மருந்து, இங்கிலீஷில் மெடிசன். அங்கூர். அங்கூர்னா கிரேப்ஸ், தமிழில் திராட்சைன்னு சொல்லலாம். ஆஹா. ஓகேவா?